Hi, welcome back to my channel. என் சேனலில் எதுவும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைபர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வேணுன்னா லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். உடனே அப்டேட்டுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு நெக்லைன் தான் பார்க்க போகிறோம் கமீஸ்க்கு. இந்த நெக்லைன் வந்து பண்ணுற கமீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியான் கலர் காட்டன் ஃபேப்ரிக். ஸோ நெக்கோட அகலம் நீங்கள் எவ்வளோ நெக்லைனோட அகலம் எடுப்பீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 3 இன்ச் வந்து நெக்லைனோட அகலம் எடுத்திருக்கேன். இங்கேருந்து வந்து நெக்லைனோட நெக்லைன் டெப்த் வந்து ஒரு 7.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இங்கேருந்து ஒரு வி நெக்லைன்மா நான் இப்போ கொடுக்க போகிறேன். ஸோ இந்த நெக்லைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அங்ரஹா ஸ்டைலில் இருக்க ஒரு நெக்லைன். இது ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். ஒரு பிளெயின் டாப்பை வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ரொம்பவே அழகாகவே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த வீயை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த ஃபேப்ரிக்கை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணி உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆஃப் தி ஃபேப்ரிக்கில் மேலே ஷோல்டர்லேருந்து மெஷர் பண்ணுங்கள். அதாவது அங்ரஹான்றது அந்த ஒரு லேஸோ இல்லை ஃபேப்ரிக்கோ நீங்கள் எது வேணால் வைக்கலாம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மேலேருந்து ஒரு 14 இன்ச்சில் நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணி இந்த அந்த வி வருது இல்லையா, அங்கேருந்து ஒரு லைனும் அது லைட்டாக கர்வ் ஆகி அந்த 14 இன்ச் லைன் கூட ஜாயின் ஆகிற மாதிரி நீங்கள் வரைஞ்சிருங்க. ஸோ அது துணியோ இல்லை லேஸோ இருக்கும்போது அழகாக அது கர்வில் வளைஞ்சி அது ஜாயின் ஆகிடும். இப்போ இந்த நம்ம வச்சுருந்த அந்த சென்டர் கட் பண்ண அந்த வி எடுத்து இதில் வந்து இன்டர்ஃபேஸிங் கேன்வஸ் நான் ரெடி பண்ணுறேன். ஸோ கரெக்டாக அந்த வி எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி நான் கேன்வஸை லைன் பண்ணிவிட்டு இப்போ இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ வெளியே ஒரு 1.5 இன்ச் வரைக்கும் கொடுத்துட்டு இப்போ இந்த கேன்வஸை கட் பண்ணிடலாம். ஸோ நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கேன்வஸ் எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போடுங்கன்னு. டெஃபினட்டாக நான் அடுத்த வாட்டி அந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். எப்படி கேன்வஸை கரெக்டாக எப்படி எந்த நெக்லைனுக்கு எப்படி கட் பண்ணணும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ உள்ளே இருக்க அந்த வீயையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த வீயை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேப்ரிக் மேலே வச்சு அயன் பண்ணி இதை எப்படி வந்து துணி கூட அட்டாச் பண்ணுறது நான் காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கேன்வஸை அதே சேம் கலர் ஃபேப்ரிக் மேலே வச்சு நான் அயன் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதை ஒரு ½ இன்ச் ஒரு அரை இன்ச்சுக்கு அதை மடித்து அதுக்கு மேலே நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஸ்டிச் பண்ணி எடுத்து இந்த வீயை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயின் ஃபேப்ரிக் மேலே வச்சு ஒரு ½ இன்ச் சீம் அலவன்ஸில் இது நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ரொம்ப ஈஸி நெக்லைன். சம்டைம் இந்த நெக்லைன் பார்க்க வந்து காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். நிறைய ரெடிமேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நெக்லைன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ சிம்பிளாக அந்த டிசைனை விடணும், ரொம்ப ஓவர்டு பண்ணாமல் ரொம்ப ஈஸியான ஒரு நெக்லைன் வந்து கொடுக்கணும், அதேமாதிரி பார்க்கவும் அழகாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த நெக்லைன் ட்ரை பண்ணலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ எண்டில் வந்து இது வந்து எப்படி இருக்குன்றத பிக்சர் நான் போட்டிருக்கேன். ஸோ எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போது இது மேலே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஸ்டிச் பண்ண பிறகு அந்த வீனால் ஒரே ஒரு கட்டிங் சென்டரில் மட்டும் ஒரு சின்னதாக ஒரு ஸ்லிட் போட்டுட்டு இந்த இன்டர்ஃபேஸிங் கேன்வஸை ஃபுல்லாக நம்ம துணியோட ராங் சைடுக்கு இது கம்ப்ளீட்டாக டர்ன் பண்ணி கொடுத்துட்டு இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் போட்டு இதை நம்ம ஃபர்ம் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது ஒரு மடிப்பு மடிச்சிருங்க. மடித்து இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் போட்டு அதை ஃபார்ம் பண்ண பிறகு இந்த மாதிரி ஸ்ட்ரிப் ஆஃப் ஃபேப்ரிக் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 2 ராயையும் உள்ளே மடித்து கொடுத்து ஒரு சின்ன ஸ்ட்ரிப் ஆஃப் ஃபேப்ரிக் நான் எடுத்திருக்கேன். அடுத்த இதில் வந்து உங்களுக்கு இது எப்படி இருக்குதுன்னு நான் காட்டுறேன். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வி எது வரைக்கும் முடியுதோ அது வரைக்கும் இதை நான் ஸ்டிச் பண்ணி பேலன்ஸ் இருக்கிறத கட் பண்ணிடுறேன். ஸோ அந்த வி முடியுது இல்லையா, அதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ½ இன்ச் வரைக்கும் விட்டிங்கனாலே போதும். ஸோ இப்போது இதுவும் இந்த சைடு அதே மாதிரி நான் ஸ்டிச் பண்ணுறேன்.
ஸோ ஆக்சுவலாக இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச் ஃபேப்ரிக்கை 2 ரா எஜும் உள்ளே மடித்து இந்த மாதிரி இது பார்த்தீங்களா. ஸோ ஒரு 3 இன்ச் ஃபேப்ரிக்கை 2 ரா எஜும் உள்ளே மடித்து அயன் பண்ணி இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ இதில் அகலம் வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் 1.5 இன்ச் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து கரெக்டாக அந்த வியோடு அலைன் பண்ணி இந்த மாதிரி பின் பண்ணிவிடுங்க. ஸோ இது நீங்கள் அலைன் பண்ணுறத பொறுத்து தான் அந்த நெக்லைனோட அவுட்கம்மே இருக்குது. ஸோ இது அழகாக கர்வ் பண்ணி அந்த 14 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த கர்வில் இது அழகாக போய் திரும்பி நிற்கணும். ஸோ இப்போது இதை வந்து டர்ன் பண்ணி இப்படி நம்ம கொடுக்குறோம். ஸோ இது லேஸாக இருந்தாலும் சரி, துணியாக இருந்தாலும் சரி, கரெக்டாக அந்த 14 to 15 இன்ச் எவ்வளோ வச்சிங்கனாலும் ஒரு லைட் டர்னில் அது அழகாக நின்றுடும். எந்த ஒரு ப்ளீட்டிங்கோ ஃபோல்டிங்கோ நீங்கள் பண்ணாதீங்க. ஜஸ்ட் லைக் தட் அப்படியே விட்டுருங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் இதை தைச்சு இது நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ ஒரு வாட்டி ஸ்டிச் பண்ண பிறகு இன்னொரு வாட்டி இதே மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ பேக்கோட கமீஸ் இருக்குல்லையே, அதையும் வந்து இது ஷோல்டரை கூட ஜாயின் பண்ணிவிட்டு இந்த 2 சைடும் ஒரே ஒரு ரோப் மாதிரி ஜஸ்ட் அ ஃபேன்சி ஸ்டஃப் உங்களுக்கு வேணால் வைக்கலாம், இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இதை வச்சு ரெடி பண்ணிங்கன்னா இது கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடும். ஓகே. ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப பார்க்கவே ரொம்ப நீட்டாக டீசெண்டாக இருந்தது. இது ஃப்ரண்ட் பார்ட். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் ஜாயின் பண்ண பிறகு எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ இது கம்ப்ளீட் அவுட்லுக். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். See you next time. Till then, take care. Bye-bye.